இன்னைக்கு வீடியோவில் விப்பிங் பவுடரை மேனுவலாக விஸ்க் பண்ணால் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணால் எப்படி பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் ரெடி ஆகுதுன்னு குவிக்காக பார்க்கலாம். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்ஸும் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுல் ப்ளேஸ் பண்ணுங்க. பீட் பண்ண போகிற பவுலும் விஸ்க்கும் அட்லீஸ்ட் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. மேனுவலாக பண்ண போகிறீங்கன்னா ஸ்டீல் பவுல் யூஸ் பண்ணுங்கள், சில்னஸ் ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகும். இப்போ பவுலில் விப்பிங் க்ரீம் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக லூசன் பண்ணுங்கள். அதில் 100 ml சில் மில்க் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேனுவல் விப்பிங்கில் ப்ராப்பர் ஸ்டிஃப் பிக்ஸ் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 15 to 20 minutes கண்டினியூஸாக பீட் பண்ணாலும் திக் க்ரீம் கன்சிஸ்டன்சி தான் வந்தது. இது ரொம்ப நேரம் பண்ணணும்னா ஆர்ம் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும், சரியாக கை வலிக்கும். சேம் விப்பிங் பவுடரே எலக்ட்ரிக் பீட்டரில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீட் 2 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர ஸ்டார்ட் ஆகும். அப்போது கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 5 ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் பீக்ஸ் வரும். இன்னும் 2 minutes கண்டினியூஸாக பீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த க்ரீம் ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல வால்யூமோட ஃப்ளஃபியாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்காது. எஸ்பெஷலி ஃபார் கேக் ஸ்ப்ரெட்டிங் ஃபினிஷிங் ஒர்க்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணால் ஸ்ப்ரெட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பர்சனலாக நான் விப்பிங் பவுடரை விட நான் டெய்ரி விப்பிங் க்ரீம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டேஸ்ட் பெட்டராக இருக்கும், டெக்ஸ்சர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரூம் டெம்பரேச்சரில் கூட ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.